My sincere regards to all of you who are watching this video. Welcome back to my channel. This is Chindraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you some useful spoken English tips through Tamil. So, are you ready to learn? Let's get started. So, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனா நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன். நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன். நான் வந்து குளிச்சு முடிச்சிட்டேன். நான் வந்து சமைச்சு முடிச்சிட்டேன். இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்படி எல்லாம் நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற எல்லா சென்டென்ஸையும் எப்படி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். So this will be very interesting and useful. So please do watch it till the end and definitely you are going to learn something new. So நான் எழுதி முடிச்சிட்டேன், நான் குளிச்சு முடிச்சிட்டேன், நான் சமைச்சு முடிச்சிட்டேன். நீங்க சமைச்சு முடிச்சிட்டீங்களா? நீங்க குளிச்சு முடிச்சிட்டீங்களா? இப்படி क्वेश्चंसலாம் எப்படி கேட்கலாம்? தென் நான் எழுதி முடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். So am done plus verb plus ing. This is a structure. Okay, here subject I, so we need to write am. Okay, I am. So I am done plus verb plus ing. Verb plus ing we call gerund. So I am done plus verb plus ing. This is the structure. Very simple, isn't it? Yes. Now look at this example. I am done cleaning. Yes, I am done cleaning. I am done cleaning அப்படினா நான் வந்து சுத்தம் பண்றதை முடிச்சிட்டேன். நான் சுத்தம் பண்றதை முடிச்சிட்டேன். நான் க்ளீன் பண்றதை முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்கற டே க்ளீன் பண்றதை முடிச்சிட்டியா? நான் க்ளீன் பண்றதை முடிச்சிட்டேன். I am done cleaning. I am done cleaning. I am done preparing. நான் prepare பண்றதை முடிச்சிட்டேன். I am done preparing. I am done writing. நான் எழுதுறதை முடிச்சிட்டேன். I am done writing. And this one question. Okay, are you done bathing? So subject here you, so you comes means you need to write or auxiliary verb. So here are. So are you done bathing? Are you done bathing? நீ bathing பண்ணி முடிச்சிட்டியா? அதாவது நீ குளிச்சு முடிச்சிட்டியா? Are you done bathing? I am done bathing. So நான் வந்து குளிச்சு முடிச்சிட்டேன். So are you done bathing? Are you done cleaning? நீங்க வந்து cleaning பண்ணி முடிச்சிட்டீங்களா? So இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். He, she, it இதெல்லாம் சப்ஜெக்ட்டா வந்துச்சு அப்படினா இந்த இடத்துல நீங்க is அப்படிங்கற auxiliary verb யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கிளியரா தெரியும். So I am done plus verb plus ing யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன் அப்படினு சொல்றதுக்காக ஈஸியா சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். சோ क्वेश्चंस வந்து கேக்குறதுக்கு auxiliary verb ஃபர்ஸ்ட் போட்டுட்டு then subject செகண்ட் போட்டு நீங்க question mark lastல போட்டீங்கன்னா அவ்வளவுதான் question. So I hope this lesson was very useful to you. I will see you soon again some other interesting lesson. Until then, bye bye.